பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, நாம் இன்று பார்க்கிற பகுதியானது தேவனுடைய வேலைகளை தடை செய்யக்கூடிய, கெடுக்கக்கூடிய, கைக்கூலி கொடுக்கப்படுகிற பரிதானத்தை பற்றி தான் இன்று நாம் பேசப்போகிறோம். பரிதானம் என்பது ஒரு நாடுகளையும் மற்ற நிறுவனங்களையும் மற்ற வேலை செய்யக்கூடிய ஸ்தலங்களையும் அநேக நேரங்களிலே அது கெடுக்கும். ஏனென்றால் காட்டி கொடுக்கிறவர்களும் கூலிக்காக வேலை செய்கிறவர்களும் அவர்கள் தேவைகளை மட்டுமே அவர்கள் கவனிக்கிறார்களே தவிர நாட்டின் நலன்களையும் சபையினுடைய நன்மைகளையும் அவர்கள் நாடுவதில்லை. தங்களுக்கு அன்பானவர்களையும் அவர்கள் பார்ப்பதில்லை. காரணம், அவர்கள் கண்களை குருடாக்குவது பரிதானம். இப்படி பரிதானம் நம்முடைய நாட்டிலே ஒரு வழக்க காரியம் இருக்கிறது. எட்டப்பன் என்ற வார்த்தை இருக்கிறது. அது பொதுவான வழக்கு சொல். அதுக்கு என்ன ரீசன் என்றால், காட்டி கொடுப்பதினால், அதாவது கூலிக்காக காட்டி கொடுத்த சில தேச துரோகிகளையும் நாம் பார்க்க முடியும். அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் இந்த காரியங்கள் தொடர் ஓட்டமாக ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆகையினாலே தேவனுடைய வேலையை கெடுப்பதற்கும் இந்த பரிதானம்தான் இன்று பயன்படுத்தப்படுகிறது. மெய்யான வேலையை நாசம் பண்ணுவதற்கும் இடரப் பண்ணுவதற்கும் இந்த பரிதானம் மிகுந்த வேலை செய்து கொண்டேதான் இருக்கிறது. யூதாஸ் காரியத்து உதாரணமாக தனக்கு அன்பானவரையே காட்டி கொடுப்பதற்காக பரிதானம் அவன் கைக்கூலி பெற்றான். அநியாயமான ஒரு கூலியை அவன் சம்பாதித்தான். இதுபோன்ற காட்சிகள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறது. ஆகினால் இதை பேசுவது நாம் இன்னும் ஜாக்கிரதையாக இருந்து வளர்ச்சி அடைவதற்கும் நாம் ஜாக்கிரதையாய் செயல்படுவதற்கும் அது உதவிகரமாக இருக்கும் என்றே நாம் நம்புகிறோம். பழைய ஏற்பாட்டின் கீழே சில மாதிரிகள் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டின் கீழே சில மாதிரிகள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் கீழே இருக்கிற மாதிரிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தெலிலால் சிம்சோனை சில பணங்களை, பரிதானங்களை பெற்றுக்கொண்டு, லஞ்சங்களை பெற்றுக்கொண்டு சிம்சோனை காட்டி கொடுத்தார். பிலேயாம் கூலி புரிந்து கொண்டு இஸ்ரவேலை அனிதத்தின் கூலியை விரும்பி இஸ்ரவேலை சபிப்பதற்காக அவன் கண்கள் குருடாக்கப்பட்டது. அவன் மதிகட்ட ஒரு தீர்க்கதரிசியாக, பேசாத மிருகம் பேசி அவனுடைய மதிகட்டை தடுத்தது என்று ஒரு வார்த்தையை நம்ம பேது நிருபத்திலே வாசிக்கிறோம். சாமுவேலின் குமாரர்கள் பரிதானத்தை விரும்பினார்கள். அதுபோல செமாயா, ஆசா பெனாதாத்திற்கு பரிதானம் கொடுத்தார். அதுக்கடுத்து நீங்கள் இன்னும் 2 பேர் சொல்லுங்க பார்ப்போம். ஆமான் அகாஸ்வேருவுக்கு பரிதானம் கொடுத்து யூதர்களை அழிக்கும்படியான சில காரியங்களை ஆமான் செய்தான். புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்க யூதாஸ் அவன் கூலி பெற்றுக்கொண்டான். பிரதான ஆசாரியர்கள் ரோம சேவகர்களுக்கு பரிதானத்தை கொடுத்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த வேலையவே வேறு விதமாக திருப்பினார்கள். சீமோன் அப்போஸ்தலருக்கு பரிதானம் கொடுக்க முயற்சி செய்தான். பேலிக்ஸ் ஆனவர் பவுலிடம் பரிதானத்தை எதிர்பார்த்தார். பாருங்கள், இப்படி அநேக காரியங்கள் இந்த பரிதானத்தை பற்றி நமக்கு வேதத்தில் இருக்கிறது. இதுக்கெல்லாம் நாம் முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒன்று. ஒரு சாதாரணமாக நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன் எடுத்துக்கொள்ள முடியாது என்றால், பரிதானம் இவ்வளவு ஒரு கடுமையான வேலைகளை செய்யும். அது மனிதர்களை கெடுத்துவிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்க அது தீர்மானித்துவிடும்.
இந்த பரிதானத்தை பற்றி பேசுவது நாம் கவனமாய் ஜாக்கிரதையாய் இருந்தால் இந்த பரிதானங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கவும், தேவனுடைய வேலையை கெடுக்காதிருக்கவும், கர்த்தரோடு நாம் ஒத்திருக்கவும், இந்த விதமான வேலையெல்லாம் நடக்குமா என்று எதிர்பார்த்து நாம் ஜாக்கிரதையாக இருக்கவும் அது நமக்கு உதவி செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஆகவே இதை பற்றி பேசுவது நன்மை என்று நினைக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் பாடத்திற்கு செல்வோம். பவுலானவர் சிறைச்சாலையிலே அவர் சுவிசேஷ நிமித்தம் அவர் கட்டப்பட்டிருக்கிறார். இதற்காக பேலிக்ஸ் என்பவர் எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கிறது. அந்த வசனத்தை வாசி கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 24வது அதிகாரம் 25, 26. அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாயத்தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி அவனுக்கு பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாயிருந்தான். அதிநிமித்தம் அவன் அநேகந்தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் குற்றமற்றவர்களுக்கு நியாயத்தை கெடுப்பதற்காக பரிதானம் பங்கு வகிக்கிறது. இப்படி குற்றமற்றவர்களை நாம் கெடுப்பதற்காக பரிதானம் பெற்று மற்றவர்களை கெடுப்பதற்கு நாம் உதவி செய்யலாமா? பாருங்க, சிலருக்கு பணம் தேவைப்படாமல் இருக்கலாம், பதவி தேவைப்படலாம். சிலருக்கு பதவி தேவைப்படாமல் இருக்கலாம், வெறும் புகழ்ச்சி, பெயரளவிலே ஏதாவது மதிப்பான ஒரு காரியங்கள் முன்வைத்து அவர்களை முதன்மையானவர்களாக செயல்பட வைத்து இப்படிப்பட்ட வேலைகளை செய்து இந்த விதமான ஒரு பரிதானமும் நாம் கொடுக்க முடியும். பாருங்கள், பரிதானம் என்பது பணமோ பொருளோ மட்டுமல்ல, புகழ்ச்சியும் சேர்ந்து உள்ளடக்கும். இன்றைக்கு மனிதர்களை பார்க்க முடியும், வஞ்சகமான ஒரு புகழ்ச்சியை புகழ்ந்தால் அவர்கள் ஏமாந்து விடுவார்கள். சில பொறுப்புகளை வீணான காரியத்திலே வீணான ஒரு வார்த்தைக்காக அவர்கள் ஏமாந்து விடக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். ஆகவே இப்படி பல்வேறு விதமான நிலைகளிலிருந்து மனிதர்கள் தேவனுடைய மார்க்கத்தை கெடுப்பதற்காக அவர்கள் இன்றும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உலகம் முடிகிற வரைக்கும் அப்படிப்பட்ட வேலை தொடர்ந்து நடைபெற்று கொண்டேதான் இருக்கும். சிலர் நாடுகளில் வேலைகளை கிடைத்து விடுவார்கள். சில நேரங்களிலே அவசர கூலி என்று கருதப்படுகிறது. அதாவது துரிதமான வேலை செய்வதற்கு ஒரு துரிதமான ஒரு சேவையாகவும் கருதப்படுகிறது. சில நேரங்களிலே நாம் எத்தனை முறை அரசாங்கத்திலே பணியாளர்கள் செய்திருந்தாலும் சில நேரங்களில் அந்த போனஸ் இது போன்ற சில காரியங்களை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். நம்முடைய சகோதரர்கள் இப்படிப்பட்ட பரிதானத்தை பெற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட வீண் புகழ்ச்சிக்காகவும் வீணுடைய முதன்மை பெறுவதற்காகவும் கர்த்தருடைய பிள்ளைகளை கெடுப்பதிலே பங்கு வகிக்கிறதை நாம் பார்க்கிற பொழுது அதற்காக நாம் வெட்கப்படுகிறோம். தேவன் அவர்களை மன்னிப்பாராக. அது தவறான வழி என்று அவர்கள் முதலாவது உணர்ந்திருக்க வேண்டும். தேவனுடைய பணிகளை செய்கிற மனிதர்களை இந்த மாதிரி புகழ்ச்சிக்காகவோ முதன்மை ஸ்தானத்திற்காகவோ பணங்களுக்காகவோ பொருளுக்காகவோ என்னுடைய பெயர் கல்வெட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காகவோ நாம் இந்த விதமான கர்த்தருடைய பிள்ளைகளை கெடுக்க யோசிக்கக்கூடாது. ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மத்தேயு 7:12 ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களுமா. நம்ம நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது நன்மையான காரியங்கள் திரும்ப பலனாக கிடைக்கும். தீமைகளை செய்கிறவர்களுக்கு தீமையோ பலனாக வரும். நிச்சயமாகவே நான் அப்படித்தான் வாசிக்கிறோம். ஏன்னா கலாத்தியரில் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆகையினால் நாம் விதைத்துவிட்டு வேறொன்றை அறுவடை செய்யலாம் என்று சாக்குப்போக்கு
காட்டிக்கொண்டு இதற்காக ஈடாக சில வேலைகளை செய்வதற்காக நாம் இதை சரி கட்டி விட்டோம். அதாவது இன்றைக்கு நீங்கள் உலகத்தில் பார்க்குறீங்களா, உங்களுக்கு இந்த விதமான பாதகம் இருக்கிறது, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கண்டம் இருக்கிறது, இங்கே நீங்கள் மரித்து போகக்கூடிய வேலை இருக்கிறது, இவ்வளவு பணம் கொடுத்தால் நான் உங்களுக்கு பரிகாரம் செய்து இதை விலக்கி விடுகிறேன் என்று சொல்கிறாங்க இல்லையா? முடியுமா? அது இப்படி கத்திரிடத்திலிருந்து விலை பேசினால் முடியுமா? பரிகாரம் செய்வது இதுவா? பாவம்தான். எந்த நிலையிலும் பரிதானத்தை குறித்ததான அடிப்படை கொள்கையும் அதற்கான காரணத்தையும் தேவன் எப்படி பார்க்கிறார்? யாத்திராகமம் 23வது அதிகாரம் 8வது வசனத்திலே, பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் என்று சொல்றார். இப்போ நீதியாய் இருக்கிற வார்த்தைகளை புரட்டுவதற்கு அவருக்கு ஏற்கனவே கண் இருந்தது. இப்பொழுது என்னாச்சு? பரிதானம் குருடாக்கும். எப்படி குருடாக்கும்? செயல் வடிவத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த பணம் வாங்கி விட்டவுடனே அவன் பார்வையெல்லாம் நீதிமான்களை பற்றி கவலை இல்லாமல் அவனுக்கு இருந்த ஏக்கமும் தாகமும் குறைந்து அவன் அந்த நீதியை புரட்டும்படியாக செய்கிறது. இதில் நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. பரிதானத்திற்காக வெகுமதி என்ற ஒரு சொல் இருக்கிறது. இனாம் என்ற அதான் இனாம்னா நம்ம ஊர் பாசையில் இலவசம் என்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? இலவசம் இருக்கிறது. பெரும்பாலும் வெகுமதி என்பது பரிதானத்தை உள்ளடக்கி இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இலவசம், அது இனாம், இது வெகுமதிக்கு தொடர்பாக தான் இருக்கும். சில நேரங்களில் இனாமையும் அந்த இலவசத்தையும் வெகுமதியும் இப்போ நம்முடைய அரசாங்கம் நல்வழியில் பயன்படுத்துது இல்லையா? அதுபோன்ற சில காரியங்கள் கூட இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் வேறு ஒரு நோக்கம் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் கண்டிப்பாக வெகுமதியும் அல்லது இனாமும் நல்வழியில் பயன்படுத்தப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக ஆதியாகமும் 32ஆம் அதிகாரம் 17-18 யாக்கோபு ஏசா இங்கே இருக்கிறார்கள். இப்பொழுது ஏசா யாக்கோபின் மேலே கோபமாக இருக்கிறான். இப்பொழுது சந்திக்க நேரிடுகிறது. அப்பொழுது என்ன நடக்கிறது என்று பார்ப்போமே. 32:17-18 ஆதியாகமத்தில், முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகி ஏசா உனக்கு எதிர்பட்டு, நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால், நீ, இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றார். உதாரணமாக இன்னொரு காரியத்தை சொல்லுவோம். நீதிமொழிகள் 21:14, அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியில் உள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும் என்று சொல்லுகிறது. இப்போ பரிதானம் என்ற வகையில் இனாம் பயன்படுத்தப்படுமா? இதெல்லாம் வெகுமதி என்று சொல்லப்படுகிறது. அப்போது சில நேரங்களில் சில மக்களுக்கு உணவு கொடுத்து கூட நீங்கள் பரிதானம் கொடுத்து கூட கோபத்தை ஆற்ற முடியும். கோபமாக இருக்கிற சில மக்களுக்கு சில விருந்து வைப்பாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த விருந்து வைப்பதன் மூலமாக சில கோபத்தை ஆறி அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். எந்த வகையிலாவது நீங்கள் செய்யலாம். இல்லை, என்னுடைய வேலை விட உங்களுடைய வேலை பெரிது என்று சொல்லி நீங்கள் அவங்களை பாராட்டியும் கூட வேறு விதமாக இந்த விதமான காரியத்தில் கூட அவங்களை தனிச்சிடலாம். பாருங்க, நிறைய காரியங்கள் வேதத்திலே பயன்படுத்தப்பட்டது. நீதிமொழி 21:14 இப்போ தான் பார்த்தோம். அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியில் உள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். சரி, துன்மார்க்கன் எதற்காக பரிதானம் வாங்குகிறான்? ஒரு துன்மார்க்கமான மனுஷன் இந்த பரிதானத்தை வாங்கி என்ன செய்ய போறான்? நீதிமொழிகள் 17:23 துன்மார்க்கன்
நீதியின் வழியை புரட்ட மடியில் உள்ள பரிதானத்தை வாங்குகிறான் என்று சொல்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 17:23. துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியில் உள்ள பரிதானத்தை வாங்குகிறான். பாருங்க, இந்த பரிதானமோ வெகுமதியோ அல்லது எதுவோ பயனுள்ளதா இருக்கா வாங்குறவங்களுக்கு? ஆமாம், நன்மைக்கோ தீமைக்கோ அவைகள் மிக மிக அதிகமான பயனுள்ளவைகள். அவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, நீதிமொழிகள் 17:8 பரிதானம் வாங்குகிறவரின் பார்வைக்கு அது ரத்தினம் போல் இருக்கும், அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும் என்று சொல்கிறது. பாருங்க, எவ்வளவு வேலை அது செய்யறோமோ அவ்வளவு நோக்கும் திசையெல்லாம் காரியத்தை எப்படி திருப்புறாங்க எல்லாரும் சேர்ந்து. நம்ம இன்னைக்கு அலுவலகத்தில் இன்னைக்கு போய் நின்னோம்னா, அரசாங்க அலுவலகத்தில் இந்த மாதிரி காரியங்கள் தான் நமக்கு நினைவுக்கு வருது. பாருங்க, நம்மளை அவங்க பரியாசம் பண்றாங்க, அதிகாரிகளே நம்மளை பரியாசம் பண்றாங்க. பாருங்க, உங்களுக்கு முன்னாடி வந்தவங்க, நீங்க வந்து இந்த வேலைக்காக வந்து 1 வருடம் அல்லது 9 மாசம் அல்லது 11 மாசம் ஆயிடுச்சு, அவங்க வந்து 3 மாசம் தான் ஆச்சு, அவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து 2 மாசம் தான் ஆச்சு, அவங்க எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து 1 மாசம் தான் ஆச்சு, அவங்க எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்க 11 மாசமா காத்திருக்கீங்கன்னு சொல்லி நம்மளை பரியாசமாகவும் பேசுறாங்க, பரியாசமாகவும் செய்யறாங்க. ஏன்னா இது நோக்கும் திசையெல்லாம் வாய்க்குங்கிறத நாம் அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வேலை செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு நம்ம தேவனுடைய வேலைகள் இது தவறு என்பதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம வெகுமதின்னு எடுத்துக்கலாமா, அன்பளிப்புன்னு எடுத்துக்கலாமா? சரி, பரிதானம் வந்து அநேக வேலைகளை அது செய்யும். அப்படிங்கிறத அரசியலில் இருக்கவங்களும் நிறுவனங்களை நடத்துறவங்களும் அடுத்து பெரிய பெரிய உயர் பதவியில் இருக்கவங்களுக்கும் அது தெரியும். அதிக வேலை செய்யும் அப்படிங்கிறது, இதற்கான மக்கள், கீழ்நிலை மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதற்கான அலைகிற மக்களும் இருக்கிறாங்க. அதற்காக தாங்கள் முன்னேற்றம் அடைவதற்காக இந்த பணத்தை வாங்கி அவர்கள் வேறு ஒரு நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னு, அது நல்ல நிலைன்னு சொல்ல முடியாது, அவங்க பார்வையில் நம்ம ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்றதுக்கு அநீதியான சில வேலைகளை மனுஷங்களுக்கு செய்து இந்த விதமாக உயர்வுக்கு வரவும் அவங்க யோசிக்கிறாங்க. கடைசியில் அதுக்கு என்ன நடக்குதுன்னு அதையும் சொல்லுவோம். அப்போது பயப்படுவாங்க. அவங்களுடைய வெகுமதி நீதியாக இருந்தாலும் அநீதியாக இருந்தாலும் பரிதானம் கொடுத்தவரை அது சந்தோஷப்படுத்தும். பரிதானம் அதிக பயன் கொடுக்கும் அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. மறுப்பாங்களா? அது பயங்கரமான வேலை செய்யும். அப்படி கொடுக்காம இருந்து பாருங்க, நீங்க எப்படி இருப்பீங்கன்னு. கொடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க, அதை நீங்க வெகுமதின்னு கூட சொல்லலாம், அல்லது சும்மா கூட சொல்லலாம், அது இனாம் சொல்லலாம், இலவசம் சொல்லலாம். ஆனா அது வேலை செய்யும். கொடுக்குறவங்க மனதில் வேற நோக்கமா இருக்கலாம், ஆனால் பெற்றுக்கொள்றவங்க அவங்களுக்காக அவங்க கண்டிப்பாக என்ன செய்வாங்க, வேலை செய்வார்கள். இதனால தான் பெரிய பெரிய நாடுகளை கவுக்கிறதுக்கு அதிக வேலைகளை செய்கிறாங்க. பேரம் பேசுவாங்க பாருங்க, சில காரியங்களுக்காக பேரம் பேசி கோடிக்கணக்கில் பேரம் பேசுவாங்க. அது அந்த மக்களை அப்படியே கவுத்துரும். அது நீங்கள் ஆண்களை வச்சு செய்யலாம், பணத்தை வச்சு செய்யலாம், பெண்களை வச்சு செய்யலாம், புகழ்ச்சியை வச்சு செய்யலாம், பதவிகளை வச்சு செய்யலாம், அல்லது ஒரு சிலை வைத்து செய்யலாம், அல்லது நீங்கள் மற்ற பெயர்கள் முன்னிலைப்படுத்தி செய்யலாம். எது வேணாலும் செய்யலாம். எது வேணாலும் எவன் விரும்புகிறானோ அவனை தேடி கண்டுபிடித்து இந்த வேலையை செய்தால் அது போதும், அது நடக்கும். அப்படின்னா மனுஷன் எதை சார்ந்திருக்கிறான்? தேவனை விட பணத்தை சார்ந்திருக்கிறான். இந்த மாதிரி கொடுக்குற மக்களுக்கு அந்த சார்பு நிலை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதனால் இதை சாதித்து விட முடியும். ஒரு நாளிலே அவன் ஏமாந்திருப்பான். அப்பொழுதுதான் புரியும் தேவனுடைய காரியங்கள் எப்படி என்றும் மனிதனுடைய காரியங்கள் என்ன எப்படி என்றும். ஆனால் இதிலே நாம் உண்மையாக நடக்கிற பொழுது இந்த உலகத்திலே அதிகமான துன்பங்களும் தொல்லைகளும் அவமானங்களும் நிந்தனைகளும் இதன் மூலமாக ஒரு பாடு வருகிறது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். இது ஒரு வகையான பாடு. சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒரு பாடு. குடும்பத்திலே தேவனுக்காக வளர்ச்சிகளை அடைவதற்காக படுகிற பாடு அது ஒரு பாடு. இப்படி நிறைய பாடுகள் நமக்கு வகைப்பாடுகள், அதாவது பாடுகளில் சில வகைப்பாடுகள் இருக்கிறது.
அப்போ இந்த காரியங்களிலே நாம் இந்த விதமான வேலையை செய்வதற்கு பரிதானம் பெறுகிறவர்கள் நாம் செய்த அருமையான வேலைகளை அதை கெடுத்து விடுகிறார்கள், கெடுக்கப்படுகிறது. தேவன் அதற்கு அனுமதிக்கிறார். அப்போ பரிதானம் வாங்குவது, வெகுமதிகள், அன்பளிப்பு, இதெல்லாம் கூட ஒரு சில வார்த்தைகள் இதுதான் அதுக்கு இருக்கிறது. அன்பளிப்புன்னு கூட சொல்லிட முடியும். அப்போ இதெல்லாம் நம்ம படிப்பதற்கான நோக்கம் ஒன்று இருக்கிறது. நமக்கு இந்த பூமியிலே வாழ்வதற்கான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் 2 பேதுரு 1:3 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் உடைய திவ்ய வல்லமையானது நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த வாழ்க்கையிலே நமக்கு என்ன தேவையோ அத்தனை காரியங்களையும் தேவனானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம இதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு இவன் பரிதானத்துக்கு வேலை செய்கிறான், இவன் தேவனுக்காக வேலை செய்கிறான், கண்டுபிடிப்பதற்கு நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு வேணும். இது எங்கிருந்து வருகிறது, யாரால் அனுப்பப்படுகிறது, அவன் வாய் யாருடைய வாய், இவன் ஸ்டைல் யாருடைய ஸ்டைலு, இவன் பேச்சின் முறை யாருடையது, இதெல்லாம் கூட நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஞானம் வேணும். சரியா? பாருங்கள், ஒரு மனிதன் விரோதமாய் திரும்புகிறான் என்றால் அவனுக்கு பின்னணி யார் என்பதை நாம் கண்டுபிடிக்கணும். சாத்தான் தான் எல்லாத்துக்கும் காரணம். சாத்தான் அப்படிப்பட்டவர்களை அவன் வேலை செய்கிறான். நாம எப்படிப்பட்டவங்களா இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது. எபிரேயர் 5:13-14 பாலுண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கு தகும். இப்போ வாழ்க்கையின் பல்வேறு வகைகளை அறிந்து புரிந்து கொள்ளுதலை, உணர்ந்து கொள்ளுதலை காண்பித்து சோதனையிலும் நிந்தனையிலும் தேவனுக்கேற்ற கனியை உண்டு பண்ண சத்தியத்தின் கொள்கையை நாம் பிரயோகப்படுத்தணும். அவங்ககிட்ட அதை நம்ம பயன்படுத்தினாதான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். குழந்தைகளாக இருக்கிற மக்களை நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க. ஆகினால குழந்தைகளாக இல்லாமல் பகுத்து பார்க்கிற வளர்ச்சி நிலை இருக்கிற மக்களை அவ்வளோ சீக்கிரத்தில் ஏமாத்திட முடியாது. சாத்தானால ஓடி போவான். கலாத்தியர் 6:1 சொல்கிறாரு, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பரிதானம் வாங்குறதுல அல்லது இவங்களை கெடுக்கிறதுல அவன் குறிக்கோளுடையவனாக இருக்கான்னு வைத்துக்கொள்ளுங்களேன். வளர்ந்த ஒரு சகோதரன் பாருங்க, அவனை போய் சாந்தமுள்ள ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாரு சொல்றாரு. பாருங்க, அப்போ இவர் போறாரு ஒருத்தரை, சகோதரனை இது தவறுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி பரிதானம் வாங்கக்கூடாது, நம்முடைய கண்ணை குருடாக்கிடும், பார்வையுள்ள இல்லாதவனை ஆக்கிடும், நீதியின் வழியை புரட்டிடும், குற்றமில்லாதவனை நம்ம காட்டி கொடுக்கும்படி செய்திடும், வேணான்னு சொல்றாரு. இவருக்கு சேர்த்து அதிகமான கூடுதல் தொகையை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அவனுக்கு ஒரு அரைக்கரை உண்டு அல்லது வேறு ஏதோ நகைகள் பணங்கள் ஏதோ கொடுக்குறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். என்ன ஆகிடும் பாருங்கள், அவனும் சோதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்போ சொல்கிறாரு, நீயும் சோதிக்கப்படாதபடி. இது மட்டுமே இல்லைங்க, நீங்கள் வேறு ஒரு பாவமாக இருக்கலாம். ஒரு விபச்சார மனுஷனுக்கு நீங்கள் போகிறீங்க, அவனை நீங்கள் தவறு பாவம் அப்படின்றாரு. அவருக்கு ஒரு பெண்ணை அனுப்பி விட்டார்னா, இல்லை அழகான 2 பெண்களை கொடுத்தாருன்னா என்ன செய்வார்? அவரும் சோதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. சரி, எந்த வகையிலாவது நானும் நீங்களும் சோதிக்கப்படுவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நம்ம என்ன காரியத்தை பார்க்குறோம்னா, வளர்ச்சி அடைந்த நாமும் அவங்ககிட்ட நம்ம சிக்காதபடி ஆலோசனை சொல்லணும். இல்லைன்னா நம்ம சிக்கிடுவோம், அவங்க நம்மளை சிக்க வச்சிருவாங்க. ஏன்னா பலம் பூமியில் அதற்கு அதிகமாக இருக்கிறது. இப்போ நான் சொல்கிற கருத்து புரியும். பிரபஞ்சத்தினுடைய ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அவங்க சந்ததியில் ரொம்ப புத்திசாலிகள். இந்த கருத்தோடு சொல்கிறேன். அப்போ இந்த சந்ததியில் இதுக்கு தான் அதிகமான பலத்தை தேவன் அனுமதிச்சிருக்காரு. அதையும் கடந்து அதையும் தாண்டி நாம் என்ன செய்யணும்னா, அதையும் மேலாக நம்ம வேலை செய்யணும். அப்போது அதற்காக நம்ம அவங்க அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட நாம் என்ன கேட்கணும்னா, கற்பவேதனைப்படணும். யார் பாவத்தை செய்ய அல்லது உண்மையான நீதியின் பிள்ளைகளை கெடுப்பதற்கு இந்த மாதிரி பரிதானத்திற்கோ புகழ்ச்சிக்கோ அல்லது யார் சொல்லி இது கெடுக்கணும்னு நேரடியாக சொல்லி வேலை செய்ய மாட்டாங்க.
மறைமுகமாக கொடுத்து மறைமுகமான ஒரு ஊசியை பின்னாடி ஏற்றி விட்டாங்கன்னா படிப்படியாக அவங்களுக்கு புரிஞ்சிடும். பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி இன்றைக்கு நாம் பெரிதாக உயர்ந்திருக்கிறோமா அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. பெரிதாக பேரளவிலே நாம் பெருசாக இருக்கிறோமா, நாம் முதன்மைப்படுத்தப்பட்டுக்கிறோமா, எனக்கு இங்கே பேர் கிடைச்சிருக்கா, எல்லாரும் பேசுகிறாங்களா, சரி. மற்ற யார் என்ன சொல்லுது, புகழ்ச்சியாய் எல்லோரும் பேசினால் பலன் இங்கே அடைந்து தீர்ந்தது, அங்கே என்ன பலன் இருக்கு, ஒரு பலன் இல்லையே. அப்போ புகழ்ச்சியாய் இந்த மனித உலகத்திலே புகழ்ச்சியாய் பேசும்போது பலன் இங்கேயே அடைந்து தீர்ந்தது. நீ ஒன்றை கொடுக்கிற பொழுது வலதுகை கொடுப்போது இடதுகை தெரியக்கூடாது. நாம தான் எல்லாருக்கும் தெரியும் போது என்னாகும், பலன் அடைந்து தீர்ந்தது. உனக்கு பரலோகத்தில் உங்களுக்கு பலனே இல்லை. தெரியக்கூடாதுன்னு நம்ம லேசாக நினைக்கிறோம், ஆனால் தெரியணுங்கிறதுக்கு பெருசாக வேலை செய்கிறோம் பாருங்க. அப்போ என்னுடைய நோக்கம் சரியில்லைங்கிறது தேவன் கண்டுபிடிக்கிறார். நம்முடைய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பரிதானம் வாங்கி தேவனுடைய பிள்ளைகளை கெடுக்கிற மக்களுக்கு போதிக்கிற போகிறவங்களும் கவனமாக போதிக்கணும், இல்லைன்னா அவங்களையும் கெடுத்துருவாங்க. அதுக்காக அங்கே போதிக்கிற ஒருத்தர் கர்ப்பவேதனைப்பட்டு படணும். மறுபடியும் அவ்வளோ வேதனையாக இருக்கும், வலி இருக்கும், இந்த பக்கம் திரும்ப முடியாது, அந்த பக்கம் திரும்ப முடியாது, குப்பாரப்படுத்த முடியாது, மல்லாக்கப்படுத்த முடியாது. இப்படி நிறைய வேலைகளை அது தொடர்ந்து இருக்கும், நமக்கு வேதனையாகவே இருக்கும். அப்போது இதெல்லாம் நமக்கு ஆச்சரியப்படும்படியாக ஒன்றும் இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னோம்னா, சீசன் தன் குருவினுடைய மாதிரியை தான் பின்பற்றணும். அப்போ குருவுக்கே இந்த விதமான வேலைகள்லாம் இருந்தது என்றால் நமக்கு வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்க முடியுமா? வந்து தான் ஆகும். அப்போது குருவின் பூரண மாதிரியை விடவும் மேம்பாட்டிலே வளரவும் நாம் ஒரு காலம் முடியாது. அப்படியானால் நிச்சயமாக நமக்கு வரும். இதை நினைவு கூர்ந்தால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறோம். யோவான் 13:16, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன் அனுப்பினவர்களும் பெரியவன் அல்ல. அப்போ நிச்சயமாக அவர் எப்படி பாடுபட்டாரோ கிறிஸ்து, அதுபோல நமக்கும் வரும். வந்தால் பாக்கியவான்கள், வராவிட்டால் நமக்கு குறைந்த பலன் தான் கிடைக்கும். அப்போ நம்ம கிறிஸ்துவனுடைய அடிச்சுவட்டில் நாம் பின்பற்றி தாழ்மையாய் நடப்பதன் மூலமாகத்தான் வளர்றோம். 1 பேதுரு 2:21, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் என்று சொல்றார். ஏசாயா 61:2 நீங்கள் படிச்சீங்கன்னா 66:2 என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவையெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் அப்படின்றார். அப்போ நம்மளை தாழ்த்தி நாம் இந்த காரியங்களை செய்கிற பொழுது நிச்சயமாகவே நாம் என்ன செய்கிறோம், ஒரு சந்ததிகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுத்தே வரணும். இப்போது தீமோத்தேயுல நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 1:5 அந்த விசுவாசம், அதுக்கு முன்னாடி பாட்டி தாயி இப்படி தொடர்ந்து வருது இல்லையா, இப்படி தொடர்ந்து நம்ம கடத்திக்கிட்டே போகணும். இந்த விதமான காரியங்கள்லாம் நடக்கும், இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லி நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து விழிப்பாக இருக்கும்படி நம்ம என்ன செய்யணும், அதை கேட்கணும். இப்போ முன்னுரையான காரியங்கள் தான் பேசியிருக்கிறோம். அடுத்து நம்ம அடுத்த பாடத்தில் தெளிலாளை பற்றி நாம் பேசுவோம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் இந்த பாடத்தை ஜெபம் செய்து நாம் நிறைவு செய்வோமா? மிகவும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, உம்முடைய வேலைகளை நீர் எவ்வளவு அருமையாய் இந்த பூமியிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் மனிதன் செம்மையானவனாக உண்டாக்கப்பட்டாலும் அவன் பல்வேறு உபாய தந்திரங்களை தேடி அவன் தன்னை கெடுத்துக் கொள்ளுகிறான். பரலோக பிதாவே, அது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் கெடுப்பதற்கு அவன் பரிதானங்களை வாங்குகிறான், கூலி பேசுகிறான். பிதாவே, இப்படிப்பட்ட மக்களை நீர் மன்னிப்பீராக. இந்த வேலைகளை அவர்கள் அருமையாய் செய்யப்படுகிற வேலைகளை கெடுக்கிற குணங்களை மாற்றுவீராக. இதற்காக புகழ்ச்சிக்காகவோ தலைமைத்துவத்துக்காகவோ பெயர்களுக்காகவோ பணத்துக்காகவோ எந்தவித காரியங்களுக்கும் தீமையான செயலை செய்து அவர்கள் புரட்டி இந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகளை நாசம் பண்ணுவதற்கான வேலைகளை செய்யாதபடி விலக்கி காத்துக்கொள்ளும். அவர்கள் பார்வையை கூடாக்கத்தக்கதாக பரிதானம் பெறாதிருக்க உதவி செய்வீராக. துன்மார்க்கனாக வாழாதபடியும் அவர்களை காத்துக்கொள்வீராக. ஒவ்வொரு ஆத்மாவும் கெட்டுப்போவதும் சித்தமில்லை.
அவர்கள் உலகத்தின் வாயிலாக பரிதானத்தை கொடுக்கிறதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் யார் தீமையானதை தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களிடத்திலே பரிதானத்தை கொடுத்து இந்த வேலைகளை செய்கிறார்களே. செய்கிறவர்களும் செய்ய துவக்கிறவர்களும் நீர் மன்னித்து அவர்கள் நல்வழியில் கொண்டு வரும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீதியுள்ள பிதாவே, இந்த வேலைகளெல்லாம் கெடுப்பதற்காக இருக்கும் என்றால் ஒருபோதும் அப்படி செய்யாதிருக்க உதவி செய்து இந்த பூமியிலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும் திவ்ய வல்லமையானது கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால் உண்ணவும் உடுக்கவும் போதுமென்று இருக்க கடவும். தேவன் ஆசீர்வதிக்கும் போது நாங்கள் உயர்த்தப்படுவோம். அதற்காக நாங்கள் நன்றியோடு வாழ உதவி செய்யும்படியாய் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. அடுத்த ஒரு பாடத்தில் நாம் சந்திப்போம். பிதாவாகிய தேவன் அதுவரை உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.